Hello everyone, welcome to Rise and Shine Tamil. In this video, we are going to see about units and filters in CSS. CSS units நம்ம வந்துட்டு ஸ்டைலிங் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் சைஸஸ் வந்துட்டு நம்மளால யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ வரைக்குமே நம்ம வந்துட்டு ஒன்லி பிக்சல் வேல்யூஸ் வச்சு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இட் இஸ் த ரெக்கமெண்டட் ஒன் இன் ரியல் டைம். பட் பிக்சல்ஸ் தாண்டி இன்னும் சில டைப்ஸ்லயும் வந்துட்டு நம்ம வேல்யூஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலாம். அது என்னென்ன அப்படின்னா பர்சன்டேஜ், element size, root element size, viewport height and viewport width. And ஒரு வெப்சைட்டை வந்துட்டு நம்ம ரியல் டைம்ல பில்ட் பண்ணும்போது அதோட டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஜீரோவில் கொண்டு வந்துடணும். அதாவது பேடிங் 0 ஆக்கிடணும், மார்ஜினையும் 0 ஆக்கிடணும், பாக்ஸ் சைசிங் வந்துட்டு பார்டர் பாக்ஸ், இது மூணுத்தையும் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இங்க வந்துட்டு நான் units.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, h1 ஹெட்டிங்ஸ்ல வந்துட்டு CSS யூனிட்ஸ் அந்த மாதிரி நான் ஒரு ஹெட்டிங் டேக் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஸ்டைல் டேக்ல வந்துட்டு நம்ம டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்துட்டு பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் இங்க யூனிவர்சல் டேக் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பாடி டேக் வந்துட்டு இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு பேடிங் 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும், மார்ஜினும் வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடணும். நெக்ஸ்ட் பாக்ஸ் சைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது வந்துட்டு பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபால்ட்டா வச்சிடணும். இப்போ வந்துட்டு இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த எலமெண்ட்டுக்கு வந்துட்டு பேடிங் வந்துட்டு எதுவுமே கொடுக்கல, எல்லாமே பேடிங் மார்ஜின் எல்லாமே வந்துட்டு இங்க 0 இருக்கிறதுனால எல்லாமே இந்த மாதிரி ஒட்டி வந்துட்டு இருக்கு. எட்ஜ் ஆஃப் த ஸ்கிரீன் வரைக்கும் அது வந்துட்டு ஒட்டி இருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு பேடிங்லாம் நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். பட் இப்போ நான் கொடுக்கல. இப்போ வந்துட்டு யூனிட்ஸ் பத்தி மட்டும் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு h2 டேக் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல வந்துட்டு நான் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதுல நான் இன்லைன்லயே ஸ்டைல் வந்துட்டு எழுதிக்கிறேன். நம்ம ஃபாண்ட் சைஸ் வச்சுதான் இந்த யூனிட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் பார்த்துட்டு இருக்க மாதிரி பிக்சல் வேல்யூஸ், ஸோ 40 பிக்சல் வச்சோடனே அது 40 பிக்சல் சைஸுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சேம் அதே மாதிரி தான் ஹலோ வேர்ல்ட். நான் இதையே வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செகண்ட் ஒனுக்கு வந்துட்டு இப்போ இதுதான் வந்துட்டு நார்மலா இருக்கிற டெக்ஸ்ட். இதுக்கு வந்துட்டு நான் இப்போ பெர்சன்டேஜ் வேல்யூஸ் வந்துட்டு அப்ளை பண்ண போறேன். பெர்சன்டேஜ் வேல்யூ அப்ளை பண்ணும்போது அதோட ஒரிஜினல் சைஸ்ல இருந்து அது டிக்ரீஸ் ஆகும். 100% தான் வந்துட்டு அதோட ஒரிஜினல் சைஸ், இல்ல அதுவே வந்துட்டு சின்ன சைஸ்ல தான் மாறுது. இப்போ இதே நான் வந்துட்டு 20% அப்படி கொடுத்தேன்னா இன்னும் வந்துட்டு ஸ்மாலரா வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதே நான் இன்க்ரீஸ் பண்ண 90% வைக்கிறேன். அப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. அதோட சைஸ் வந்துட்டு ஸ்மால் டேக் யூஸ் பண்ணா எப்படி சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி ரொம்ப சின்னதா ஆகிட்டு போதும். இதான் பெர்சன்டேஜோட ஃபீச்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு EM அப்படின்னா எலிமெண்ட் சைஸ். இப்போ இதுக்கு நான் வந்துட்டு 2EM அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதோட சைஸ் வந்துட்டு பெருசாகும், எக்ஸ்ட்ராவா வந்துட்டு மாறும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு REM, இதுவும் வந்துட்டு சிமிலரா தான் இருக்கும். ஓகேங்களா, தென் வந்துட்டு வியூ போர்ட் ஹைட், வியூ போர்ட் வித் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு கொடுக்கல. இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து நம்ம வியூ போர்ட் ஹைட் வந்துட்டு கொடுக்க போறோம். இப்போ இதுக்கு நான் வந்துட்டு 10 VH அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வியூ போர்ட் வித் கொடுத்தாலும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்காது இது. ஓகேங்களா, ஸோ EM REM VH VW இது ரெண்டுமே வந்துட்டு சேமா தான் வந்துட்டு இருக்கும். பட் இது எல்லாத்தையும் விட நம்ம பிக்சல் வேல்யூஸ் தான் வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா CSS ஃபில்டர்ஸ். நம்ம வந்துட்டு ஒரு இமேஜை எப்படி ஃபில்டர்ஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்ணுவோமோ எடிட் பண்ணுவோமோ அதே மாதிரி CSSலயும் நம்மளால வந்துட்டு பண்ண முடியும் பை யூசிங் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிளர், இதை வந்துட்டு நம்ம பிக்சல் வேல்யூஸ்ல கொடுப்போம். நெக்ஸ்ட் கிரே ஸ்கேல் அப்படிங்கிறது கிரே கலரை வந்துட்டு
ஆட் பண்ணிட்டே போகும். அது வந்து பெர்சன்டேஜ்ல நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட் ஒரு இமேஜோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிரைட்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு நம்ம இன்டீஜர்ஸ்ல யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்டுக்கும் கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை பெர்சன்டேஜ்ல கொடுக்கணும். நெக்ஸ்ட் செப்பியா அப்படிங்கிறது அந்த கலரை வந்துட்டு லைட்டன் பண்ணும், அது வந்துட்டு பெர்சன்டேஜ்ல ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் இன்வெர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஃபிளாஷ்பேக்ல எல்லாம் போனோம்னா ப்ளூ கலர் வயலட் கலர் மாதிரி இமேஜை வந்துட்டு காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி மாத்துறதுக்கு இந்த இன்வெர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு பெர்சன்டேஜ்ல கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஹியூ ரொட்டேட் அப்படிங்கிறது வந்துட்டு டிகிரீஸ்ல கொடுப்பாங்க. இதுவும் இன்வெர்ட் மாதிரி தான், பட் இதோட கலர்ஸ் வந்துட்டு நம்ம டிகிரீஸ்ல ஷிஃப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் சாச்சுரேட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இன்டென்சிட்டியை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணும். இது வந்துட்டு பெர்சன்டேஜ்ல வந்துட்டு கொடுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு கீழே வந்துட்டு ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெட்டிங் டேக் வந்துட்டு போட்டுக்கிறேன், ஃபில்டர் இன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு தேவையில்ல. ஸோ நான் இமேஜ் ஃபோல்டர்ல இருந்து ஒரு இமேஜ் வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டு அதுக்கு ஹைட் அண்ட் வித் வந்துட்டு கொடுக்குறேன். ஹைட் வந்துட்டு ஒரு 300 பிக்சல் வச்சுக்கிறேன், வித் வந்துட்டு ஒரு 300 பிக்சல் வச்சுக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு இமேஜ் வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இமேஜுக்கு வந்துட்டு நம்ம அந்த ஃபில்டர் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ஸ்டைலிங் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் டேகை டார்கெட் பண்ணிட்டு ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை வந்துட்டு நம்ம எடுத்துட்டு அதில் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பிளர் ஆப்ஷன் வந்துட்டு பார்க்க போகிறோம். பிளர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பிக்சல் வேல்யூஸ்ல வந்துட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ இப்போ நான் இங்கே 20 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இமேஜ் வந்துட்டு ரொம்ப பிளர் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு ஒரு 3 பிக்சல் அந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக தான் பிளர் ஆயிருக்கு. இந்த மாதிரி பிக்சல் வேல்யூஸ் வச்சு நம்ம அந்த இமேஜை வந்துட்டு பிளர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிரே ஸ்கேல். அதுக்கு வந்துட்டு கிரே ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதோட வேல்யூஸை வந்துட்டு நம்ம பெர்சன்டேஜ்ல கொடுப்போம். ஸோ இப்போ நான் கிரே ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும், அது வந்துட்டு ஃபுல் பெர்சன்டேஜ் வந்துட்டு எடுத்துக்கிச்சு. இப்போ இதில் நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 20% கொடுக்குறேன், அது லைட்டர் கிரே ஷேடுக்கு வந்துட்டு வந்திருக்கு. இப்போ நான் 60% வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிரே ஸ்கேல் வந்துட்டு நிறைய கிரே கலர் வந்துட்டு நிறைய ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிரைட்னஸ். இது வந்துட்டு நம்ம இன்டீஜர்ஸ்ல வந்துட்டு ஆட் பண்ணோம். ஸோ இப்போ நான் 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா அது இவ்வளோ பிரைட் ஆகுது. 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டரா ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துட்டு இப்போ இதே நான் 10 ஆட் பண்றேன், ஓவர் பிரைட் ஆகி அந்த கலர்ஸே வந்துட்டு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி இன்டீஜர்ஸ்ல வந்துட்டு பிரைட்னஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம். இது வந்துட்டு நம்ம பாயிண்ட்லயும் ஆட் பண்ணலாம், 0.3 அப்படி ஆட் பண்ணோம்னா அதோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப பிரைட்னஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாகுது. இதுவே நான் 0.8 இந்த மாதிரி கொடுக்குறேன், இதெல்லாம் வந்துட்டு கம்மியாகுது. 1 கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ஒரிஜினல் கலர்லயே இருக்கு. 1.2 அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரைட் ஆயிட்டே போகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் பிரைட்னஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட்டை வந்துட்டு நம்ம பெர்சன்டேஜ்ல வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ இதோட கான்ட்ராஸ்ட் வந்துட்டு நான் 90% வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேங்களா, லைட்டா வந்துட்டு அதோட கான்ட்ராஸ்ட் வந்துட்டு இந்த பெர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஆல்டர் ஆகும். நான் 30% கம்மியா பெர்சன்டேஜ் கொடுக்க அதோட கான்ட்ராஸ்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு செப்பியா. செப்பியா அப்படிங்கிறதும் வந்துட்டு லைட் தான் பண்ணும். பாத்தீங்கன்னா கிரே ஸ்கேல் மாதிரி அது வந்துட்டு லைட் தான் பண்ணுது. இப்போ நான் ஹையர் பெர்சன்டேஜ் கொடுக்குறேன். ஓகேங்களா, அதோட கிரே ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இந்த மாதிரி வருது. இதே நான் லோவர் பெர்சன்டேஜ் கொடுக்கும்போது அந்த இமேஜ்ல லைட்டான கிரே ஸ்கேல் வந்துட்டு ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்வெர்ட். இது வந்துட்டு அந்த ப்ளூ கலர்ல வந்துட்டு அந்த இமேஜ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு வருது. இப்போ இதே நான் 30% அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த இமேஜ்ல லைட்டரா வந்துட்டு அந்த ஷேடு வந்துட்டு ஆகுது. இதுவே 80% அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ப்ளூ கலர் இமேஜ் வந்துட்டு அந்த ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் கலர்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹியூ ரொட்டேட். இதுவும் மோர் ஆர் லெஸ் அதே மாதிரி தான். ஓகே, இந்த ஹியூ ரொட்டேட்டை வந்துட்டு நம்ம டிகிரிஸ்ல வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இங்க வந்து 50 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பார்த்தோம் அப்படின்னா அதோட கலர் வந்துட்டு ஒரு கிரீன் கலர் வந்துட்டு ஆட் ஆகுது. இப்போ இதே நான் 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அந்த கிரீன் ஷேட் வந்துட்டு நம்மளுக்கு ஆட் ஆயிட்டு வருது. 90 டிகிரி கொடுக்குறேன், பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ல வந்துட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சேச்சுரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது வந்துட்டு பெர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம இப்போ நான் இங்க 60% சேச்சுரேஷன் கொடுத்தேன் அப்படின்னா அந்த இமேஜ் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. இப்போ இதுவே நான் 20% கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப சேச்சுரேட் ஆகி இந்த மாதிரி கிரே கலர்ல வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி
போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த இமேஜோடைய ஃபில்டர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோதான் வந்துட்டு CSS units and filters. That's it about the video. If this video finds you helpful, please like, share and subscribe to our channel. Thank you.